முதல்ல வருத்தங்கள், கொஞ்சம் தாமதமாக நம்ம ஆரம்பிக்கிறோம். இருந்தாலும் குறித்த நேரத்திற்குள்ளாக முடித்துக்கொள்ளலாம். பொதுவாக ஒரு கவிதை என்ன செய்யும்? நம்மளை அழ வைக்கும், இல்லை சிரிக்க வைக்கும், சில நேரங்களில் சிலிர்க்க வைக்கும், சில நேரங்களில் கிளர்ச்சியை தூண்டும், சில நேரங்களில் ஒரு புரட்சியை கூட விதைக்கும். மனித மனதினுடைய அத்தனை உணர்வுகளையும் முதல்ல ஒரு உருவாக்கமாக கொண்டு வரணும், அல்லது ஒரு படைப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுக்கிற சூழல்ல தான் ஒரு கவிதை பிறக்கிறது. அப்படியான கவிதைகளை, மனித மனதினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற கவிதைகளை, அதனுடைய தொகுப்புகளை வெளியிடுவதில் பாரதி புத்தகாலயம் என்றைக்குமே பெருமை கொள்கிறது. அந்த வகையில் திருமிகு இயக்குனர் கவிஞர் சீனு ராமசாமி அவர்களின் 6வது கவிதை தொகுப்பான நினைவில் ஒளிரும் ஜிமிக்கி கம்மல் என்கிற இந்த கவிதை தொகுப்பை வெளியிடுவதில் பாரதி புத்தகாலயம் பெருமகிழ்வு கொள்கிறது. இதுவரை 9 திரைப்படங்களை இயக்கியிருக்கும் திருமிகு சீனு ராமசாமி அவர்கள் தனது 2வது திரைப்படமான தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்திற்கு சிறந்த மாநில மொழி விருது பெற்றிருக்கிறார். 2015ஆம் ஆண்டு தென் தமிழகத்தின் மிக பழமையான மதுரை கல்லூரி பவள விழா கொண்டாடிய போது இவருக்கு மக்கள் இயக்குனர் என்கிற பட்டத்தை கொடுத்து கௌரவித்தது. ரஷ்ய அரசினுடைய தமிழ் கலாச்சார பிரதிநிதியாக மாஸ்கோவுக்கு சென்று இவர் கலந்து கொண்டார். அங்கு நடைபெற்ற 45வது சர்வதேச திரைப்பட விழாவில் மாமனிதன் திரைப்படம் பாராட்டு பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற 56வது ஹாஸ்டன் வெஸ்ட் சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த குழந்தைகள் மற்றும் குடும்ப திரைப்படத்திற்கான இயக்குனர் விருதை இவர் பெற்றிருக்கிறார். 2023ஆம் ஆண்டு புகார் பெட்டியின் மீது படுத்துறங்கும் பூனை என்கிற இவரது கவிதை தொகுப்பு டிஸ்கவரி பதிப்பகம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கவிதை நூலுக்கு கவிதை உறவு 50வது இலக்கிய விழாவில் சிறந்த நூலுக்கான விருது, 2023ஆம் ஆண்டுக்கான படைப்பு விருது, சௌமாவின் 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த கவிதை நூல் விருது ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டன. இவரது கவிதைகளை தி டேஸ் ஆஃப் ஸ்மால் ப்ரூக் அண்ட் அதர் போயம்ஸ் என பேராசிரியர் இளங்கோ நடேசன் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். NCBH பதிப்பகம் இவரது புகார் பெட்டியின் மீது படுத்துறங்கும் பூனை கவிதைகளை த கேட் ஸ்லீப்பிங் அப்பான் த கம்ப்ளைண்ட் பாக்ஸ் என லதா ராமகிருஷ்ணன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூலை வெளியிட்டிருக்கிறது. அந்த ஆங்கில நூல் பெங்களூரு கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு பாடமாக இருக்கிறது. கூடுதல் சிறப்பு, இந்த கவிதை தொகுப்பை சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஜில்லாலே பாலாஜியின் தெலுங்கு மொழிபெயர்ப்பில் பிரியடு பேட்டவை நித்ருஸ்தந்தி பிள்ளி என்ற தலைப்பில் சாயா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. மலையாளம், கன்னடம் என இவரது கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவர இருக்கின்றன. லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக குழுமத்தைச் சேர்ந்த பெகாசிஸ் பதிப்பகம் ஆங்கில எழுத்தாளர் ஜெயந்தி சங்கர் மொழிபெயர்த்த இவரது கவிதைகளை நூலாக வெளியிட இருக்கிறது. முதன் முறையாக ஒரு தமிழ் கவிஞருக்கு கிடைத்த பெருமை இது. இதுவரை ஒரு வீட்டை பற்றிய உரையாடல் என்கிற தொகுப்பு 2009ஆம் ஆண்டிலும், காற்றால் நடந்தேன் என்கிற தொகுப்பு 2011ஆம் ஆண்டிலும், புகார் பெட்டியின் மீது படுத்துறங்கும் பூனை என்கிற தொகுப்பு 2023ஆம் ஆண்டிலும், மாசி வீதியின் கல் சந்துக்கள் என்கிற தொகுப்பு 2023ஆம் ஆண்டிலும், கோயில் யானையின் சிறுவன் என்கிற தொகுப்பு 2024ஆம் ஆண்டிலும் என 5 கவிதை நூல்களை படைத்திருக்கிறார். இது இவரது 6வது படைப்பு. இந்த படைப்பினை வெளிக்கொண்டு வருவதில் பாரதி புத்தகாலயம் பெருமகிழ்வு அடைவதோடு இந்நிகழ்வை முறையாக துவங்க முதலாவதாக வந்திருக்கின்றவர்களை வரவேற்று வரவேற்புரையாற்றுமாறு பாரதி புத்தகாலயத்தின் திருமிகு நாகராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்த நண்பர்களே, ஒரு பெரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று. எதுக்கு இதை சொல்கிறேன்னாக்கா, இந்த நேரத்தில் நான் பாரதி புத்தகாலயத்தினுடைய முதல் புத்தகத்தை வெளியிட்டதை நான் நினைத்து பார்க்கிறேன். 2002ஆம் ஆண்டு பாரதி புத்தகாலயத்தின் முதல் புத்தகம் நலிந்து வரும் நலத்திட்டம் என்கிற ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தை எழுதியவர் மதுரா சுவாமிநாதன். அவர் MS சுவாமிநாதனுடைய மகள். அதுதான் பாரதி புத்தகாலயத்தினுடைய முதல் புத்தகம். அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக ஜான் ஆரிஸ் என்கிற மிகப்பெரிய அறிஞர் லண்டன்லேருந்து அன்றைக்கி வந்தார். ஏன்னா அவர் மதுரா சுவாமிநாதனுடைய டீச்சர் அவர். அதனால் அந்த புத்தகத்தை வெளியிடணும்னு அவங்க தான் கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட அவர் ஃப்ளைட்டில் போன செலவு பல லட்சங்கள். அதே மாதிரி அன்றைக்கி C.T. குரியன், சமீபத்தில் இறந்த ஒரு பொருளாதார அறிஞர், அவர் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டார். இவங்கெல்லாம் வந்தபோது அந்த புத்தகத்துக்காக நாங்கள் சென்னை முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் இன்விடேஷன் அனுப்பிச்சு, இது மாதிரி பெரிய பெரிய பொருளாதார அறிஞர்கள் வராங்க, முக்கியமான புத்தகம் முதல் முறையாக தமிழில் வெளியிடுறோம் அப்படின்னு எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் கடிதங்கள்லாம் அனுப்பிச்சோம்.
ஆனால் வந்து அந்த புத்தகம் வெளியீட்டு விழாவுக்கு மொத்தம் 13 பேர் தான் வந்திருந்தவங்க. எல்லாரும் வந்து பெரிய பெரிய அறிஞர்கள். எங்களுக்கு முதல் புத்தகம் வெளியிட்ட போதே ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. இதுமாரிலாம் புத்தக வெளியீட்டு விழா நடத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்கே வந்துட்டோம் நாங்கள். ஆனால் வந்து நாங்கள் விடலை. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கும்போது இத்தனை கேமராக்கள், இவ்வளோ கேமராவை இதுவரையும் நான் எந்த ஒரு புத்தக வெளியீட்லையும் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு சினிமா நடிகருக்கான ஒரு இது இல்லை. அவர் வந்து இயக்குனர் அல்ல, இயக்குனர் தான். ஆனால் அவர் கவிஞர். அதை நான் வந்து முக்கியமாக குறிப்பிட விரும்புகிறேன். சீனு ராமசாமி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு தமிழ்நாட்டினுடைய, அதை ஒரு சினிமா இயக்குனருங்கிறனாலே அவருடைய கவிதைகள் கவனிக்கப்படவில்லை அப்படிங்கிறதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கவிஞர்னாக்கா அது வந்து சில அடையாளங்கள் இருக்குது. 2 கவிஞர்கள், நவீன கவிஞர்கள், அப்புறம் வந்து சாதாரணமாக எழுதக்கூடிய கவிஞர்கள். இந்த நவீன கவிஞர்கள் யாருமே வந்து இந்த மாதிரியான கவிஞர்களை கொஞ்சம் கூட அங்கீகரிக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் கவிதைன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க. இப்படி ஒரு போக்கு இருக்குது. ஆனால் மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இந்த கவிதைகளுக்கு. அவரோட ஒரு நீங்கள் வந்து முக்கியமாக இந்த புத்தகத்தில் ஒரு கவிதையை படிக்கணும். நீங்கள் ஒரு ரயில் வண்டியில் பசி வருது, அந்த பசியோடு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு கவிதை இருக்குது. நான் ஏன்னா கவிதையை சொல்ல போகிறதில்ல, ஏன்னா நீங்கள் படிக்க போகணும். அதுக்காக அந்த பசி, அந்த பசியை வந்து இதுதான் அவர் கவிஞனுடைய ஒரு மனம். முக்கியமாக நான் வந்து அதை சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறாரு. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை வந்து அவர் வந்து ரொம்ப நுணுக்கமாக அவரோட ஆழத்துலேருந்து, அவரோட ஒவ்வொரு கவிதையும் அவரோட கவிதை தான். எல்லாருமே அந்த கவிதையினுடைய பாத்திரம் அவர் தான். அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவிதையினுடைய பாத்திரம் அவர் சீனு ராமசாமி தான். நான் அதை வந்து ஆழமாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதனுடைய ஒவ்வொரு அதைப்பட்டது ஒரு தமிழச்சியினுடைய ஒரு கவிதை இருக்குது. அவங்க வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணும்போது பக்கத்தில் கணவர் இருக்கார், எதிரில் சில இளைஞர்கள் உக்காண்டிருக்காங்க. அந்த குழந்தை வந்து அழுகும்போது அழுகுது. அப்போ வந்து அந்த குழந்தை வந்து பாத்ரூம் போயிடுது. இது மாதிரியான சம்பவங்கள் தான். அப்போ வந்து கணவர் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு, எதிரில் இருக்கவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கவிதை. அது வந்து ஒரு மனதை வந்து அப்படியே தைக்கிற மாதிரியான ஒரு கவிதை. ஒரு ஆணாதிக்கத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குதுங்கிறத ஒரு சின்ன கவிதையில் அவங்க வந்து பிரதிபலிப்பாங்க. அது வந்து இன்றைக்கும் பல வருஷங்களுக்கு முன்னாடி படித்த கவிதை இன்றைக்கி எனக்கு அது நினைவு இருக்குன்னாக்கா நிச்சயமாக கவிதையினுடைய ஆழம் என்ன என்பதை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அந்த வகையில் வந்து இந்த புத்தக வெளியீடுங்கிறது பாரதி புத்தகாலயத்துக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு புத்தக வெளியீடு. அது மட்டும் இல்லை, பாரதி புத்தகாலயம் கடந்த 2002ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட இந்த 20 ஆண்டுகளில் 3000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கோம். அதில் வந்து சரிபாதி கிட்டத்தட்ட 1500 புத்தகங்கள் வந்து குழந்தைகளுக்கான புத்தகங்கள் என்பதை நாங்கள் வந்து இங்கே நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன். இந்த சமூகத்தை வந்து நீங்கள் மாற்றணும்னு நினச்சா, இப்போ வந்து 70 வயசு 50 வயசு இருக்கிறவங்களெல்லாம் படிக்க வச்சு நம்ம வந்து படிக்க வைக்கவே முடியாது. முதல்ல அவங்களுக்கு படிக்கிற பழக்கமே வராது. நீங்கள் வந்து ஒரு 15 வயசில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருந்தா தான், 15 வயசுக்கு முன்பாக ஒரு 10 வயசுலேயே படிக்க ஆரம்பித்தா தான் நீங்கள் வந்து ஒரு வாசகர்களாக மாற முடியும். அதனால் எதிர்கால சமூகம் என்பது நிச்சயமாக குழந்தைகள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது பாரதி புத்தகாலயம் ஆழமாக உண்டு. 2005ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1500 குழந்தைகளுக்கான புத்தகங்களை 1500க்கும் மேற்பட்ட ஏற்கனவே தமிழில் வந்து குழந்தைகளுக்கான புத்தகங்கள்ங்கிற போது வழக்கமான பேட்டர்னில் தெனாலிராமன் கதைகள், அம்புலிமாமா ஸ்டோரிஸ், இந்த மாதிரியான கதைகள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதிலிருந்து மாறி குழந்தைகளுக்கான ஒரு புதிய தடத்தை, அதில் வந்து எஸ்ராவுடைய பங்கு முக்கியமான பங்கு. அவரோட புத்தகங்கள், குழந்தைகளுக்கான புத்தகங்கள் கிருகிருவானம் வந்து முதல் புத்தகத்தை நாங்கள் தான், அவரோட குழந்தைகளோட முதல் புத்தகம் கிருகிருவானம். அதை வந்து வெளியிட்டதும் பாரதி புத்தகாலயம் தான். அந்த கிருகிருவானம் என்னன்னாக்கா ஒன்றுமில்லை, ஒரு ஓட்ட பல்லு, அந்த பல்லு வழியாக எல்லாமே வந்து வெளியில் போய்ட்டுன்னு நினைக்கக்கூடிய ஒரு குழந்தை. அந்த குழந்தையினுடைய மன வெளிப்பாடு தான் அந்த கதை. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதையை வந்து அவர் குழந்தைகளுக்காக, அவர் வந்து பெரியவங்களுக்கு எவ்வளோ கதை எழுதினாலும் சரி, அவர் எழுதிய குழந்தைகளுக்கான கதைகள் மிக முக்கியமான கதைகள்ங்கிறதையும் நான் இங்கே வந்து குறிப்பிட விரும்புகிறேன். அதே மாதிரி நந்தலாலா இங்கே வந்திருக்காங்க. நந்தலாலா வந்து எங்கள் குடும்பத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அவர் வந்து சிறந்த பேச்சாளர் மட்டும் இல்லை, சிறந்த செயல்பாட்டாளர். அவரையும் நான் வந்து இங்கே வரவேற்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக இங்கே என்ன சொல்லணுன்னாக்கா, இங்கே விஜய் சேதுபதி அவர்கள் வந்திருக்காங்க. உங்களுக்கெல்லாம் அவரை வந்து பெரிய நடிகருங்கிற முறையில் தான் தெரியும். ஆனால் அவர் வந்து மிக முக்கியமான ஒரு சமூகத்தினுடைய ஆழமான அக்கறை கொண்டவர். அவருடைய பல படங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நாங்கள் வந்து ஒரு மலர் வெளியிட்டோம். அவரோட இயக்குனர், ஒரு முக்கியமான இயக்குனர்,
அவருக்காக மலர் வெளியிட்ட போது அந்த மலருக்கான முழு சப்போர்ட்டும் வந்து அவர் தான் கொடுத்தாரு. அவர் ஒரு விளம்பரம் கொடுத்தாரு எங்களுக்கு. அந்த விளம்பரத்தை தான் நாங்கள் முக்கியமாக வச்சு அந்த மலரை நாங்கள் வந்து வெளியிட்டோம். அது ஒரு அந்த மலர் வெளியீட்டுக்கும் அவர் தான் வந்திருந்தார். இன்றைக்கி 2வது நிகழ்ச்சியாக பாரதி புத்தகாலயத்தினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கிறதுலையும் நாங்கள் மிகுந்த பெருமை. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது, ஏன்னா பின்னாடி எல்லாரும் பேச இருக்கிறாங்க. அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று, இங்கே முக்கியமாக எஸ்ஏபி வந்திருக்காங்க. எஸ்ஏபி வந்து எஸ்ராவுடைய மிகப்பெரிய அவரோட காட்ஃபாதர் அவர் தான். அதே மாதிரி பப்பாசினுடைய தலைவர் சேது சொக்கலிங்கம் அவர்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே நிறைய விஐபிஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. உங்கள் எல்லாரையும் வரவேற்று நான் இத்துடன் என்னோட வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். இந்நூலை நினைவில் ஒளிரும் ஜிமிக்கி கம்மல் என்கிற இந்த கவிதை தொகுப்பை வெளியிடுமாறு எழுத்தாளர் படைப்பாளர் திருமிகு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்நூலை பெற்றுக்கொள்ள மக்கள் செல்வன் திருமிகு விஜய் சேதுபதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஒரு ஆச்சரியமான கூட்டம் இது. வந்திருந்த நபர்களை விட கேமராக்கள் அதிகம் இருப்பதை, அதனால் சரி நாளைக்கு வராதவர்களெல்லாம் போய் சேர்ந்து விடும் என்கிற நம்பிக்கையோடு ஒரு அற்புதமான மேடை. நான் வேறு ஒன்றும் அதிகம் பேச வேண்டாம். அற்புதமான மேடை. நான் வாழும் காலத்தின் மிக மிக முக்கியமான எழுத்தாளர் எஸ்ரா அவர்கள் இருக்கிறார். பொதுவாக நண்பர்கள் ஏதாவது செய்தால் சந்தோஷப்படுவோம், ஏன்னா அவன் நமக்கு தெரிஞ்சவன் அப்படின்னு. ஆனால் நான் தெரிந்து கொண்ட பிறகு நண்பரானவர் சீனு ராமசாமி. நீங்கள்லாம் கூட நினைக்கலாம், எதற்கு நந்தலாலா இந்த மேடைக்கு என்று. இந்த நூலை அவர் எங்கள் கலையுறவுக்குத்தான் சமர்ப்பணம் செய்திருக்கிறார் என்பதால் நான் நிற்பதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. அதுபோலவே மேடையில் இந்த தென்மேற்கு பருவக்காற்று தந்த தர்மதுரை மேடையிலே அமர்ந்திருக்கிறார். எனக்கு இனிய நண்பர் விஜய் சேதுபதி அவர்களை ஒரு திரைப்பட நட்சத்திரம் என்று சொல்வதில் நான் அவ்வளவு ரசிப்பதில்லை. காரணம், நட்சத்திரம்னு சொல்லிட்டா ரொம்ப தூரத்தில் போயிருந்தது. எனக்கு ஒரு திரையின் நிலா என்று தோன்றும். கொஞ்சம் நம்ம கிட்டக்கு இருக்குது என்பதால் நீ உடனே ஆரம்பிச்சிடாதீங்க, நிலானா அத்தபடி போய் கொஞ்சம் வரும் போகுமேன்னு. இது நிரந்தரமான பௌர்ணமி என்று சொல்லலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. நண்பர்களே, ரொம்ப நல்ல சிறந்த கவிதை தொகுப்பை சீனு ராமசாமி கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல படைப்பை படித்தால் ஒரு மனிதனுக்கு மனசில் ஒரு சின்ன அலை ஒன்று இடணும். அதான் நல்ல நூல். இப்போ எஸ்ராவோட யாமம் படிச்சிங்கன்னா கையை முகந்து பார்த்தீங்கன்னா அந்த அத்தர் வாசம் வந்துடும். நீ படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். தி ஜானகிராமனோட உயிர்த்தேன் படிச்சிங்கன்னா செங்கம்மா மனசுக்குள்ளே வராமல்லாம் இருந்து விட முடியாது. அப்படி ஏராளமான கவிதைகளை கொண்ட ஒரு நல்ல தொகுப்பை இனிய நண்பர் சீனு ராமசாமி அவர்கள் இந்த நினைவில் ஒளிரும் ஜிம்மி கம்மல் என்கிற நூலில் தருகிறார். நண்பர்களே, சீனு ராமசாமியினுடைய சினிமாக்களை பார்க்கும்போதெல்லாம் என்ன தோணும்னா, யார் எப்படி போய் சீனுடைய எந்த படமாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா காலில் மண் ஒட்டும். உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். மண் சார்ந்த படம் என்று சொல்வதை விட ஒரு நேட்டிவிட்டி மிக்க படங்களை தொடர்ந்து தந்தது தான் சீனுடைய மகத்தான வெற்றி என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் பல பேருடைய படங்கள் நான் பார்க்குறேன். பெரிய பெரிய ஹீரோக்கள், பெரிய பெரிய இயக்குனர் படமெல்லாம் தரைக்கே வராமல் வானத்திலே பறந்துக்கிட்டு இருக்க விமானம் மாதிரி. அது கிராஷ் ஆனால் தான் கீழே வரும், அது வரைக்கும் வராது. அப்படியான சினிமாக்களில் எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்க படம் தென்மேற்கு பருவக்காற்று வந்து வெளியில் வந்து நண்பர் சீனு ராமசாமிக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் பட்டுக்கோட்டை கலையரவில் இவரை நாங்கள் மனதார பாராட்டினோம், மேடை ஏற்றி பாராட்டினோம் பட்டுக்கோட்டை கலையரவில். அப்போ இந்த படம் வெளியிடுவதற்கு அவர் பட்ட சிரமங்களை எல்லாம் அப்படி சொன்னார். அது இப்போ நான் சொல்ல முடியாது, அவ்வளோ விவரங்களை கொட்டினார். அதில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிற ஒரு காட்சி என்ன ஞாபகம் இருக்குன்னா, அந்த ஆடு திருடுற பொண்ணு
அந்த பொண்ணு சரண்யாவோட வீட்டுக்கு வருவாங்க, அதாவது இவர் வீட்டுக்கு வருவாங்க. வந்து அந்த அம்மா அவங்கள வரும்போது கையில் தாலியோடு வருவா அந்த பொண்ணு. வந்தபோது அந்த பொண்ணு ஒரு டயலாக் சொல்லுவாள். அந்த பொண்ணு ஒரு அழகான டயலாக் சொல்லுவாள். உன் மகன் தானே, நீயே வச்சுக்க அப்படின்பா. இவன் மகனை நீயே வச்சுக்க என்று அந்த பொண்ணு சொல்லும்போது அவளுக்கு இவன் மேலே இருக்க உயிரான அன்பை பார்த்துட்டு நீ தாண்டி மருமக என்று சரண்யா கூப்பிடும்போது அந்த பொண்ணு காலை தொட்டு கும்பிடுவாள். நீ அந்த சீன்ராமஸ் 2வது படம், அந்த படம் தென்மேற்கு பருவக்காற்று, நிறைய நேஷனல் அவார்ட்லாம் வாங்கின படம். யாராவது மீண்டும் கூட நீ போய் பார்த்து, நான் சொன்ன பிறகு போய் பாருங்கள். அசலான தமிழ் படம், மறக்காதீங்க, அசலான தமிழ் படம். நடிகர்கள்லேருந்து, நடிகர் தேர்விலிருந்து, காட்சிகள்லேருந்து, இந்த பெண்கள்லேருந்து எல்லாமே ஒரு அழகான தமிழ் சார்ந்த படத்தை தைரியமாக கொடுத்து சீனிவாசராமசாமியோட கவி தொகுப்புது. இதில் ஒரு அம்மா வருவாங்க, சரண்யா. அந்த அந்த கதையில் சரண்யா ஒரு அழகாக ரொம்ப ஒரு அபூர்வமான அம்மாவாக வருவாங்க. நான் உண்மையாகவே தேடினேன், சீன் ராமசாமிக்கு எப்படி இப்படி ஒரு அற்புதமான அம்மா மீது கவனம் வந்தது, அல்லது உண்மையாகவே சீன் ராமசாமியுடைய கவிதைகளில் ஏதாவது தென்படுதா என்று கூட நான் யோசித்தேன். இந்த சரண்யாவை உள்வாங்குவதற்கு சீன் ராமசாமிக்கு எப்படி தோன்றியது என்று யோசிக்கும் போது இவர் கவிதையில் எனக்கு ஒரு கவிதை ஆச்சரியப்படுத்துச்சு. சீனிராமசாமி சினிமா எடுப்பதோடு மட்டும் இல்லாமல் நாகராஜன் சொன்னது போல கவிஞர். ஒரு தாய் எப்படி சார் சொல்லலாம்? இப்போ ஒரு தாய் எப்படி சொல்லலாம்? அதில் கிராமத்து தாய், தமிழ் சார்ந்த தாயவோ. சீனிராமசாமி இந்த தொகுப்பில் இருக்கிற கவிதையில் சொல்கிறார், குழம்பு வைக்க காசு இல்லாத நாட்களில் உன்னை முகம் சுழித்த என்னிடம் நாமும் நல்லா இருப்போம்டா என்ற சொற்களை சோற்றில் ஊட்டி வளர்த்தாள் என் தாய் என்ற கவிதை முடிகிறது. எனக்கு இப்போ சரண்யா கேரக்டர் எப்படி வந்துச்சு நான் யோசிச்சு பார்த்தேன். இப்படி ஒரு மனசில்லாத ஒருவனால் சரண்யா போன்ற ஒரு பாத்திரத்தை படைத்திருக்க முடியுமா என்று யோசித்தால், ஒரு கவிஞன் இயக்குனராகுவது தமிழுக்கு நல்லது என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அது மட்டுமல்ல, அந்த தர்மதுரை படத்தில் ஒரு டான்ஸ் தெரியாத ஒரு டான்ஸ் ஆடுற இடத்த தான் அவர் ஆடிருப்பார் விஜய் சேதுபதி. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்ல, அதாவது இந்த மக்கா கலங்குதப்பா என்கிறதுல ஒரு தப்பை பற்றி ஒரு டயலாக் எழுதியிருப்பார் சீன் ராமசாமி. அது தப்பு இல்லடா, அதான் சரி என்று ஒரு டயலாக் பேசி சொல்லியிருப்பார். நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஏன்னா தப்பாட்டத்தை, வெறும் சாவு வீட்டுக்கு ஆடிக்கொண்டிருந்த தப்பாட்டத்தை தமிழ்நாட்டு மேடைகளில் ஏற்றி அதை ஒரு மங்களவாத்தியமாக கொண்டாடியது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்பது எனக்கு எப்போதும் பெருமை. நாங்கள் அப்போ சொன்ன வார்த்தை அது தப்பாட்டம் இல்லை, அதுதான் சரியான ஆட்டம் என்று. இன்றது நான் கடந்த முறை அமெரிக்கா போயிருந்து பார்க்கிறேன், எல்லா அமெரிக்க தமிழ் சங்கங்களிலும் தப்பாட்டம் இல்லாதமே இல்லை. நீ அமெரிக்கா முழுதும் எஸ்ரா போயிருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். பரதநாட்டியத்துக்கு முன்னாடியே இப்போ அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் சங்கங்களில் தப்பாட்டம் தான் ஆடப்படுது. அப்போது இது சரியான ஆட்டம் என்பதை நாங்கள் சொன்னதல்ல, அதை மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் தர்மதுரையினுடைய பங்கு மிக மிக முக்கியமான பங்கு. நான் அப்படித்தான் எஸ் ராமகிருஷ்ணனையும் சரி, அன்புக்குரிய நமது நண்பர் சீன் ராமசாமியும் நான் பார்க்கிறேன். நண்பர்களே, எனக்கு என்ன தோணும்னா, அடிக்கடி அதாவது சினிமா ஒருத்தன் எழுதுகிற ஒருத்தர், சினிமா எடுக்கிற இயக்குனர் ஒருத்தர் கவிதையை கைவிடுவாரா, அல்லது சினிமா அதிகம் எடுக்க கவிதையை கைவிட்டு விடுவாரா என்ற எனக்குமே கூட தயக்க முடியாது. நான் ஃபோனில் தான் கேட்டேன் சினிமா, எப்படி சார் சினிமா எடுத்துகிட்டு கவிதை எழுதிட்டு இருக்கிறீங்க என்று. அப்போ தான் மனசில் எனக்கு தோணுச்சு. மரியாதைக்கு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகான வார்த்தைன்னு சொல்லுவார் அடிக்கடி, சட்டையை வேணால் கழட்டி போடலாம், யாராலும் தோலை உரித்து போட முடியாது என்று பாலகிருஷ்ணன் சொல்வார். அப்படித்தான் மனிதர்கள் தன்னுடைய இயல்பான விஷயங்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதற்கு சீனிராமசாமி மிகச்சிறந்த உதாரணம் என்று எனக்கு மனசில் படும். நண்பர்களே, இன்னொன்று சொல்லணும் எனக்கு தோணும் எப்பவுமே, இந்த கவிதை முழுதும் எளிய மனிதர்களை பற்றிய கவிதைகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எஸ்ரா நிறைய வரலாற்று நூல் எழுதினவர், மறைக்கப்பட்ட வரலாறுலாம் எழுதினவர். நான் என்ன கேட்குறேன், வரலாறுங்கிறது யாரை பற்றி பெரும்போதி பேசும்? ஜெயித்தவனை, முக்கியமானவனை பற்றி பேசுவது வரலாற்றினுடைய பெரும்பகுதியான வேலை. அப்படின்னா இந்த எளிய மனிதர்களை யார் பேசுவது? இந்த எளிய மனிதர்களை பேசுவது எனக்கு தெரிந்த இலக்கியங்கள் மட்டும்தான். அதிலும் குறிப்பாக கவிதைகள் மிகச் அற்புதமாக எளிய மனிதர்களை பேசுகிறது. நான் அடிக்கடி சொல்கிறேன், எளிய மனிதனா யார் சார் அவன்? எளிய மனிதனா யார் அவன்? எளிய மனிதனா யார் தெரியுமா அவங்களுக்கு? இந்த பூமி மாதிரி அவன். கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறதுனா, இந்த பூமி மாதிரி எப்படி தெரியுமில்ல,
இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு உலகத்தையும் சுற்றுது. நமக்கு தெரியுமா? அப்போது நீங்கள் உட்காந்து யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா உலகம் சுற்றுது? அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி உலகம் சுற்றினா நம்ம உட்காந்துருப்போமா? வயநாடு மாதிரி போயிருப்போம். ஆனால் என்ன ஆச்சரியம்னா, தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த சூரியனையும் சுற்றுகிற இந்த பூமி தான் சுற்றுவதே தெரியாமல் எப்படி வாழ்கிறதோ அப்படித்தான் இந்த மண்ணில் எளிய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வையுங்கள். அப்படிப்பட்டவன் தான் வாழைப்பழம் வைக்கிறவன், அப்படிப்பட்டவன் தான் கேட் திறந்து விட்றவன், அப்படிப்பட்டவன் தான் இன்ஜின் ஓட்டுறவன், அப்படிப்பட்டவன் தான் டிரைவர், கண்டக்டர். இவர்களெல்லாம் தன் வாழ்க்கையை தனக்காக வாழ்வதைப் போல் தோன்றும். ஆனால் அவர்கள் வாழ்வதை நிறுத்திவிட்டால் நமக்கு வாழ்க்கை இல்லை என்பதை நீங்கள் தயவுசெய்து மனசில் வச்சுங்க. அப்படியானவர்களை பற்றி இந்த நூல் முழுதும் சீனிவாசராமசாமி பேசுகிறார். எனக்கு சீனிவாசராமசாமி இந்த கதைகளில் ரொம்ப முக்கியமாக எனக்கு தோன்றுவது ஒரு கவிதை இருக்குது. இதில் ஒரு கவிதை ஒன்று சொல்கிறார், நானும் கீழ்ஸும் ஒன்றுதான் என்று சொல்கிறார். அந்த கவிதை நீங்கள் படிச்சுங்க. நாகராஜ் சொன்ன மாதிரி எல்லா கவிதையும் சொல்லிட்டோம்னா நீங்கள் புத்தகத்தை வாங்காம போயிருக்கணும் பயம் அவருக்கு இருக்குது. ஆனாலும் கூட நான் சொல்கிறேன், நானும் கீழ்ஸு ஒன்றுதான் என்கிற கவிதையில் நானும் கீழ்ஸு மனநிலை அளவில் சமாதானத்தில் ஆழ்ந்திருக்கிறோம். இருவர் நூல்களும் கவனம் பெற்றுவிட்டன. அவர் உலகெங்கிலும், நான் உள்ளூரில் என்று. ஆனால் ராமசாமி அவர்களே, சீனு அவர்களே, உள்ளூரில் கவனம் பெறுவதுதான் ஆச்சரியம். நீங்கள் நம்ம ஊரில் என்ன தெரியுமா பழக்கம், பழமொழியே இருக்குது, உள்ளூர் குளம் தீர்த்த குளம் அல்லன்னு. ஊரில் இருக்கவெல்லாம் வந்து குளிச்சுட்டு போவான் அந்த குளத்தில், ஆனால் உள்ளூர்காரன் குளிக்க மாட்டான். அவனுக்கு தீர்த்தம் இல்லை புனிதம் இல்லைன்னு நினைப்பான். அதில் நம்மக்கிட்ட இன்னும் நல்ல நோய் இருக்குது. நீங்கள் நமக்கு யார் ஜெயித்தாலும் சந்தோஷப்படுவோம், ஃப்ரெண்டு ஜெயிச்சா சந்தோஷப்பட மாட்டோம். சாதாரண யோசிச்சு பாருங்களேன், மாப்பிள்ளை 100 மீட்டரில் அடிச்சிட்டான்டா அப்படிமா, டேய் நேற்று தெரியுமில்ல ஃபுட்பாலில் பின்னிட்டான் தெரியுமா அப்படிமா, நேற்று அவனோட டீ குடிச்சிருந்தானடா அப்படிமா. ஏடா உன்னோட டீ குடித்தா ஃபுட்பாலில் விளையாடக்கூடாதா அல்லது ரன்னிங்கில் ஓடக்கூடாதா? நமக்கு எப்படி மனநிலை இருக்குன்னா, இயல்பாகவே யாரோ ஜெயிச்சா சந்தோஷப்படுவாங்க. இல்லை நம்ம நாடே அப்படி தானே இருக்குது, யாரோ ஜெயிச்சா சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஊருக்கு ஆள் வந்து ஜெயிச்சானே கவுத்து விட்றாங்க. இல்லை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நான் அதுக்கு மேலே சொல்ல வேண்டியதில்லை. அதை பற்றி அதிகமாக பேச வேண்டியதும் இல்லை. அப்போது இந்த கீட்ஸ் கவிதைக்கு என்ன தோணுச்சுன்னா, சீனு அவர்கள் உலகை சேர்ந்து விட்டார் என்பதுதான் வெளியில் இருக்க புஸ்தகம். இங்கிலீஷில் போயிருச்சு, தெலுங்கில் போயிருச்சு, அந்த அம்மா சொல்கிறாங்க மலையாளத்தில் வரப்போகுது என்று வேறு பல விஷயங்களை யோசிக்க வைக்கும் என்றால் சீனிவாசராமசாமியுடைய படைப்பு மிக நல்ல படைப்பு என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நண்பர்களே, பலூன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. கவிதை முழுது பலூன் 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 இருக்குது. நிறைவாக சொல்லிட்டு போகிறேன்னா, எஸ்ரா கூட ஒரு 3 எழுதியிருக்காரு பலூனை பற்றி. பலூன் பற்றி ஒரு கவிதை இருக்குது. இது என்ன அழகான குறியீடு நான் யோசிக்கிறேன்னா, உப்பி நிற்பது என்பது கவிதை. அழுத்தம் கூடிக்கொண்டே இருக்கிறது, உப்பிக்கொண்டே போகிறது, வெடிக்காமல் இருக்க வேண்டும் பலூனுக்கு. வெடிக்க விரும்புகின்றனர் சிலர், வெடிக்கக்கூடாது என்கின்றனர் சிலர். ஊதுபவன் ஊதுகிறான், அதன் விதி அப்படி என்பவர்களும் உண்டு. குழந்தைக்கு தெரியாது, காற்றை ஏற்கும் பலூனுக்கும் புரியாது. ஒவ்வொரு முறையும் மரணம் வரை உப்பி நிற்கிறது. இதுதான் வாழ்க்கை. இப்படி ஏராளமான கவிதைகளை சொல்லியிருக்கிற மரியாதைக்குரிய நண்பர் சீனிவாசராமசாமி சமீபத்தில் பட்ஜெட்டை பற்றி கவிதை எழுதியிருக்கார். அது சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். எப்படா எழுதினார் பட்ஜெட்டை பற்றி? பட்ஜெட் நேற்றுல போட்டாங்க, இவர் எப்போ எழுதினார் நினைக்கிறீங்களே? அந்த கவிதையை கேளுங்க, பட்ஜெட் புரியும் உங்களுக்கு. இப்போ கொள்ளை. யானை தேடி போகும் தூரமும், எறும்பு நிலத்தடி வீட்டுக்கு உணவு எடுத்து வரும் தூரமும், யானை தேடி போகும் தூரமும், எறும்பு நிலத்தடி வீட்டுக்கு உணவு எடுத்து வரும் தூரமும், அதன் சக்திக்கு இயற்கையின் காருண்யம் அமைந்தது. கரெக்டா? யானை உணவு தேடி போகுது. நீ யானையோட நடைதேடி பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்குது. யானை ஒரு நாளைக்கு எவ்வளோ நடக்கும், உணவு தேடி எவ்வளோ போகும், ஒரு நாள் எவ்வளோ சாப்பிடும். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் உலகின் பேருயிர் யானை யோகநாத் புக்கை படிச்சுங்க. யானை உணவு தேடி போகும் தூரம், எறும்பு உணவு தேடி போகும் தூரம் பக்கத்தில். அதன் சக்திக்கு இயற்கையின் காருண்யம் அமைந்தது. இரு உயிர்களுக்கும் உணவை தனித்தனி வைத்திருந்தும் யானையின் பசிக்கு எறும்பின் உணவை எடுக்கும் மனிதர்களை பார்த்ததும் புரியாமல், யானையின் பசிக்கு எறும்பின் உணவை எடுக்கும் மனிதர்களை பார்த்தும் புரியாமல் ஒளிச்சூரியனை அல்லும் பகலும் சுற்றுகிறது பூமி. இந்த கவிதை தான் சார் நான் பட்ஜெட் கவிதைன்னு நினச்சேன். இப்போது நீ யோசிச்சு பாருங்க, டேக்ஸ் போடுறாங்க அரசுக்கான உணவு, அதை
எனக்கு போடுற டேக்ஸ் அதிகப்படுத்திட்டு அதுதான் எறும்புக்குள்ள டேக்ஸு, கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சா அதான் யானைக்குள்ள தூரம், இப்படி மாற்றி செய்வதை இவர் கொள்ளை என்று சொல்கிறார். நான் சொல்லலை, நான் இந்த கவிதையை புரிஞ்சுக்கிட்ட விதத்தை தவிர வேறு எதுவும் நான் சொல்லலை. ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்படித்தான் கவிதை பயணப்படும். நீ என்ன புரிஞ்சுக்கலாம்னா, சிறந்த கவிதையின் பணியே என் பார்வையில் சிறந்த படைப்புகள் எதுவானாலும் சரி அதனுடைய பயனே எல்லா விஷயங்களையும் நினைவூட்டுவது தான். அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியது என்ன இருக்குன்னா, ஒரு புத்தகம் படிப்போனால் மற்ற புத்தகங்கள் ரசிக்கவே முடியாது. இதை மட்டும்தான் சார் நான் படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ரசிக்கவே முடியாது. யாரால் பல நூல்களை படிக்க முடிகிறதோ அவர்களால் தான் இன்னொரு புத்தகத்தையும் ரசிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளும்போது தான் வாசிப்பின் மட்டம் ஏன் அதிகப்பட வேண்டும் என்பது புரியும். எனவே என் பார்வையில் இந்த நூல் முழுதும் நான் சொல்லிவிட்டு நெல்லாடுகிறேன். நான் ரசித்த இன்னொரு கவிதை அணிலாட்டம்னு ஒரு கவிதை இருக்குது. ஒரு கிளையிலிருந்து மறு கிளைக்கு தாவும் அணில் விட்டு விட்டு வந்து கிளை ஆடுவதை ஒரு கணம் பார்க்கிறது. கவிதை கூர்மையாக கவனிச்சுங்க. ஆடப்போகும் இக்கிளையை இறுக பற்றி மறுகிளைக்கு தாவுகிறது. கிட்டத்தட்ட ஐடி செக்டார் தான். இப்போ இந்த கவிதையை திருப்பி வச்சு பாருங்கள். ஒரு கிளையிலிருந்து மறுகிளைக்கு தாவும் அணில் விட்டு விட்டு வந்த கிளை ஆடுவதை ஒரு கணம் பார்க்கிறது. இந்த வேலை அந்த வேலையை மாறுறான், அதை பார்க்குறான். ஆடப்போகும் கிளையை இறுக பற்றி மறுகிளைக்கு தாவுகிறது என்றால் இதுதான் சங்க இலக்கியத்தின் கூறு. இயற்கையை பேசுவதன் மூலம் வாழ்வை பேசுவது, இயற்கையை முன்வைத்து வாழ்வை பற்றி கதையாடுவது. இயற்கையை முன்வைத்து கதையாடுகிற எந்த கவிதையும் சாகாது. ஏனென்றால் இயற்கை தான் நிரந்தரமானது என்றால் சீனு ராமசாமியின் கவிதைகள் நிரந்தரமானது. அவருடைய 6 நூல்களில் 6வது நூலை வெளியிட்டு பேசுகிற, அதுவும் நான் முன்பே சொன்னது போல எஸ்ரா போன்ற, மரியாதைக்குரிய விஜய் சேதுபதி போன்ற மிக பெரும் ஜாம்பவான்கள் இருக்கிற மேடையில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்த என்னுடைய இனிய நண்பர் சீனு ராமசாமிக்கு நன்றியை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல இங்கே வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கம். நந்தலாலா சார் ஆரம்பிக்கும்போது இது ஒரு ஆச்சரியமான ஒரு கூட்டம்னு சொன்னார். அந்த ஆச்சரியம் அவர் பேச தொடங்கிலேருந்து ஆரம்பிச்சிச்சு நான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு சார். நான் இங்கே வந்து வரவேற்புரை பேச தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் வரும்போது சரி ஓகே, ஒரு அட்டென்ஷனுக்கான ஒரு முகமாக தான் உள்ளே வந்தேன். வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, பார்வையாளர் இடத்துல இருக்க வேண்டிய ஆள்னு நான் நினச்சேன். அப்புறம் நந்தலாலா சார் பேச ஆரம்பித்து, அப்புறம் இஸ்ரா சார் பேச ஆரம்பிக்கும்போது நான் முடிவு பண்ணிட்டேன், நான் மாணவனாக மெல்ல மாறிக்கொண்டே இருக்கிறேங்கிற ஒரு தருணத்துக்கு போயிட்டேன். நான் அது வாழ்க்கையில் சில பேருக்கும் நமக்குமான உறவுகள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு தொடர்பு ஏற்படுத்துது. நம்மளுடைய ஆள் மனதிலேருந்து ஒரு வேட்கையிலேருந்து அது தொடங்க தான் நம்புகிறேன். ஏன்னா நான் இதுவாக ஆகணும், எனக்கு இது வேணும். இப்போ சின்ன வயசில் அப்பாவோ உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ நம்ம விருப்பப்பட்டதை கேட்போம், நமக்காக அவங்களால முடிஞ்சதை வாங்கி கொடுப்பாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் எதையாவது செய்யணும், இல்லை எதையாவது சாதிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு அறிவு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஆசான்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து யாரோ ஒருத்தர் எங்கேருந்து ஒருத்தர் வந்து நம்மளோட அறிவு குளத்தில் ஒரு கல்லை போட்டு கொஞ்சம் கலங்கடிச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரத்தில் அது தெளிவு பெறும் நான் நம்புகிறேன். அப்படி என் வாழ்க்கையில் வந்து நிறைய ஆசான்கள் வந்து மிக முக்கியமானவர் வந்து திரு சீனு ராமசாமி. அந்த ஆசான் வந்து எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்து என்னை ஒரு ஹீரோவாக்குனதாக இருக்கட்டும், இன்றைக்கி என்னை மறுபடியும் இந்த கவிதை தொகுப்பு வெளியீட்டுக்கு என்னை கூப்பிட்டு வந்து செய்து கவிதை படுறா, அதில் நிறைய பர்ஸ்பெக்டிவ் இருக்குது, வாழ்க்கை புரியும் அப்படின்னு என்னை திரும்பவும் மாணவன் ஆக்கியிருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி சார். இங்கே கவிதை நான் படித்த போது எனக்கு சார் என் ஆஃபீஸ்க்கு வந்த போது வந்து எனக்கு கவிதை புரியலை, நிஜமாக புரியலை. ஏன் எளிமையாக இல்லைன்ற கேள்வி எனக்கு இருந்தது. ஆனால் அதை எனக்கு சரியாக படிக்க தெரில, எனக்கு சரியாக பார்க்க தெரிலங்கிறத நீங்கள் 2 பேரும் எனக்கு ரொம்ப அழகாக பாடம் எடுத்தீங்க. இந்த வகுப்பறையில் நான் ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை நான் செலவழித்தேன். பருவ வயதில் நம்ம காதலிக்கிற பெண்ணோடு இருக்கிற நேரம் போகிறதே தெரியாதும்பாங்க, அந்த மாதிரி இருந்தது சார். ரொம்ப நன்றி சார். மிக பிரமாதமான ஒரு ஸ்பீச் சார். நான் வந்து பிரார்த்தனை தீர்ந்து போகிறதுக்கு முன்னாடி கற்பூரம் கரைஞ்சிடக்கூடாதுன்னு ஏங்கிறது போல் எங்கிட்டே இருந்தேன் சார். நான் மிக பிரமாதமாக இருந்தது சார். ஒருத்தர் படிக்கும்போது
பட்ஜெட்டை சொல்கிறாரு, மல்யுத்த வீராங்கனை மேற்கோள் காட்டி பேசுகிறாரு, சமகாலத்தோடு பேசுகிறாரு, முன்னாடி போகிறாரு. நந்தலாலா சார், எஸ்ரா சார் பேசும்போது அப்படியே கவிதையை எடுத்துகிட்டு பின்னாடி போகிறார், சங்க காலத்துக்கு போயிடுறாரு. ஸோ இந்த 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 டைம் ட்ராவல் இருக்கு இல்லையா, இது என் கண் முன்னாடி நிகழ்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு விஷயம் வந்து அது புரியும் போது நான் நம்புவேன். என் நண்பர் ஒருத்தர் மணிவண்ணன் சொன்னதான் நினைக்கிறேன். இப்போ மூளைங்கிறது ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தை போல் இருக்க இடம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம பயன்படுத்துகிற இடத்துல மட்டும் நம்ம விவசாயம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் படிக்க உலகம் புரிய நீங்கள் அந்த இடத்த பெருக்கிக்கிட்டே போகிறீங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த மூலையில் விவசாயம் பண்ணுறதுக்கும் இடத்த பிடிக்கிறதுக்குமான ஒரு பெரிய ஆர்வத்தை இந்த கூட்டம் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதில் வந்து நான் சில கவிதைகள் புரிஞ்சது, ரசித்தேன். சிலது ஏன் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்றது. இப்போ நான் படிச்சுட்டு நான் ரொம்ப நேரம் கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கணுமான்ற ஒரு கேள்விலாம் எனக்கு இருந்தது. நல்லா இருந்தது சார், கேட்டுக்கலாம். ஸோ ஆனால் அது எளிமையாக தான் இருக்குது. நான் அதை எளிமையாக பார்க்கலன்றது தெரிஞ்சது. எனக்கு அந்த உப்பு வியாபாரியோட அந்த ஒரு தெருவின் மௌனத்தை கழிச்சு அந்த உப்பு வியாபாரியோட கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. எனக்கு சின்ன வயசில் ஒரு தள்ளு வண்டியில் முதுகில் இவ்வளோ பெரிய கட்டி வச்சுக்கிட்டு வெள்ளை பனின்னு ஒரு ப்ளூ கலர் கட்டம் போட்டு லுங்கியும் கட்டிக்கிட்டு ஒரு பெரிய மூட்டையில் உப்பு விற்றுட்டு போய் எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன். அப்போது உப்பு வந்து 1 கிலோ வந்து ₹1.50 வந்தது. எனக்கு அந்த சின்ன வயசில் ஒரு கேள்வி இருந்தது, இவ்வளோ பெரிய மூட்டை விற்றாலும் அவருக்கு ஒரு 15-20 ரூபா கூட தேராதே, இதை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நான் அன்றைக்கி யோசிச்சிருக்கேன். ஆனால் இவர் சார் சொன்ன மாதிரி எல்லாரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த தெருவே அமைதியாக இருக்கிற அந்த இடத்துல ஒரு உப்பு வியாபாரியோட அந்த ஒரு வருகை வந்து அந்த தெருவை எப்படி கலைச்சதுன்னு அந்த விஷுவலை வந்து ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணி நிறைய கவிதைகள் வந்து பார்க்குறது போல் இருந்தது சார். நேரடியாக ஒரு பெரிய காட்சியை, ஒரு அழகிய ஒரு நிஜமாக ஒரு ஃபோட்டோகிராஃபை பார்த்தது போல் ஒரு பெரிய இதுவாக இருந்தது. ஒரு பெரிய தூண்டுற விதமாக இருந்தது சார். ஞாபகங்களை கூட்டு போகிற மாதிரி இருந்தது. முக்கியமாக எளிய மனிதர்களை பற்றி பேசும்போது எஸ்ரா சார் சொன்னார், நீங்கள் சொன்னது தெரியல, அது இந்த உலகம் சார் தான் சொன்னீங்க, இந்த உலகம் சுற்றுறதுனால நம்ம இருக்கிறத போல் எளிய மனிதர்களால் தான் நம்ம இயங்குறோம்னு சொன்னது வந்து அது மிக அற்புதமான ஒரு ஸ்பீச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இங்கே வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி சார். நீங்கள் வந்து பேசுகிறீங்க சார். நான் அப்படி வாங்க சார். இப்பொழுது இயக்குனர் கவிஞர் திரு சீனிவாசசாமி அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை, அவர் கவிதையாக்கின அனுபவத்தை நம்ம இன்றைக்கி பகிர்ந்துப்பார். வருக சார். அனைவருக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம். இந்த நாள் எனக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்வு நடக்கிற ஒரு இடம் ஒரு அண்ணா நூலகம். ஏன்னா நான் ஒரு கிளை நூலகங்களால் வளர்ந்தவன். நான் ஒரு கிளை நூலகங்களின் உதவியால் இந்த உலகத்தை பார்த்தவன். வேறு எந்த சோர்ஸுன்னு கிடையாது. என்னுடைய கிராமத்திலிருந்து நான் இந்த வெளி உலகத்தை பார்க்குறதுக்கு ஒரு கிளை நூலகத்தின் ஜன்னல் வழியாக இந்த உலகத்தை பார்த்தவன். அப்படியான எனக்கு என்னுடைய கவிதை நூல் ஒரு நூலகத்தின் 2வது மாடியில் நடக்குதுன்றது எனக்கு உண்மையிலே ஒரு மன நிறைவான ஒரு விஷயம். கற்றறிந்த அறிஞர்கள் நிறைய இந்த மேடையில் வந்திருக்காங்க. ராத்தே முத்து இருக்கிறாரு, நண்பர் அஜயன் பாலா இருக்கிறாரு, 96 காஃபி ஷிப் இருக்கார், ஐயா பதிப்பாசிரியர் மகாலிங்கம் அவர்கள் இருக்காங்க, சொக்கலிங்கம் அவர்கள் இருக்காங்க, ஆசான் எஸ்ஏபி அவர்கள் இருக்காங்க. இப்படி நிறைய கற்று அறிந்தவர்கள், பப்ளிஷர்ஸ் இருக்காங்க, வேடியப்பன் இருக்கார், சகோதரி இருக்காங்க. இப்படி உங்களுடைய முன்னிலையில் இந்த கவிதை நூல், அது என்னுடைய 6வது கவிதை நூல் வெளியீட்டு விழா என்பது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதலில் என்னுடைய இதய நன்றி பாரதி புத்தகாலயத்துக்கு, அதன் தலைவர் திரு நாகராஜ் அவர்களுக்கு. அவரை நான் அணுகின போது நான் வந்து என்ன சொன்னேன்னா, இந்த கவிதைகளை படித்து பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள்
அப்படின்னு தான் நான் கொடுத்தேன். அவர் அந்த கவிதைகளை படித்துவிட்டு முழு மனதோடு இதை நூலாக கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு, அவர் தேர்வு செய்த பிறகு இது நூலானது. அதுதான் எனக்கு இங்கே ரொம்ப முக்கியமாக எனக்கு படுது. அதே மாதிரி இந்த நூலாக்கத்துக்கு நான் அப்போ ஒரு வேலையோடு நம்ம பாரதி புத்தகாலயத்துக்கும் நமக்கும் ஒரு வேலையோட ஒரு தொடர்பு உண்டாயிருச்சு. அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஒரு பெரிய தொல்லையாக மாறுவோம் இல்லையா? ஏன்னா அப்படி என்னுடைய தொல்லைகள்லாம் தாங்கிக்கிட்டு இதை வடிவமைப்பு தந்த சகோதரி தோழர் தேவி அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு சிறப்பான ஓவியம் வரைஞ்சி கொடுத்த ரவி பல்லேட்டுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், ஓவியர் ரவி பல்லேட்டுக்கு. அதே மாதிரி இதோட டிசைன்ஸ், ஓவியம் வரைந்த ஓவியத்தை இதை டிசைன் பண்ணி கொடுத்த காலத்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்ற எல்லா விஷயங்களையும் கரெக்டாக தொடர்புபடுத்தி ஒரு புத்தகமாக முழுமையாக்கி அப்பப்போ என்னோட கம்யூனிகேட் பண்ண ஜெயசீலி அவர்களுக்கு, என்னுடைய தோழர் ஜெயசீலி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக முக்கியமாக இந்த தொகுப்பு நினைவில் ஒளிரும் ஜிமிக்கி கம்மல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்து தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு நாடக கலைஞருடைய எழுத்து, மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளருடைய கையெழுத்து. அது அமரர் பரீட்சா ஞானி அவர்களுடைய கையெழுத்து. அந்த கையெழுத்தை இந்த டிசைனில் கொண்டு வருவதற்கு எனக்கு யோசனை சொன்ன இதன் டிசைனர் தோழர் காலத்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக எனக்கு பட்டுச்சு இந்த புக்கை அவர் டிசைன் பண்ணும்போது. என்னென்னா எனக்கும் இங்கே தோழர் ஞானி அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு. நான் கல்லூரி காலத்தில் படிக்கும்போது மனிதன் பதில்கள் படித்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்த காலத்தில் சில நாடகங்களுக்கு, சில தொலைக்காட்சி நாடகங்களுக்கு மொழிபெயர்ப்புக்காக அவரை நான் போய் அணுகியிருக்கேன். அவர் ஆங்கிலத்தில் எனக்கு மொழிபெயர்ப்புலாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ அவர் நாடகங்களை நம்ம கேகே நகரில் போய் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஒரு தொடர்பு எனக்கு அவரோட இருந்து என் பெயர் சொல்லி அவர் அழைப்பார். அந்த அளவுக்கு என்னை அவருக்கு தெரியும். அவருடைய பெயர் இதில் வந்தது. அது ஒரு ஆசையாக நான் நினைத்தேன், அதை ஒரு வாழ்த்தாக நான் நினைத்தேன். அப்புறம் தோழர் எஸ் ராமகிருஷ்ணன் பேசிக்கிட்டு இருக்கோம், நான் போயிட்டேன், அதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உரையை இன்றைக்கி அவர் நிகழ்த்தினாங்க. பீடி கவிதையை பற்றி அவர் சொன்னார். அந்த பீடி கவிதையை பற்றி சொன்ன நான் பீடியை பற்றி எழுதின கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நான் 10th முடிச்சுட்டு +1 நுழையும் போது நான் ஒரு பீடியை பற்றி ஒரு கவிதை இருந்தேன். அது தினமலரில் எப்படின்னா அதை வர வச்சிடணும்னு ட்ரை பண்ணேன், அனுப்பிச்சேன். ஒரு 10-12 கவிதைகள் எடுத்து, ஓ பெண்ணே நீ வா பெண்ணே, தினமலரோட பின்பக்கத்தில் வரும் இல்லையா, நீ நிலா வென்றால் வேகத்தை விட்டு வரமாட்டாயா, அந்த மாதிரி. அதில் இந்த பீடியை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். இந்த பீடியை தயவுசெய்து யாராவது ஒழியுங்கள். அடுத்தவர் முன்னாடி மரியாதை இல்லாமல் இந்த பீடியை குடித்து எங்கள் மாமா டிபி வாங்கி விட்டார் அப்படின்னு எழுதி கீழே சீனிவாசன், திருநகர், மதுரை 6 அப்படின்லாம் போட்டு, ஏன்னா எப்படி பத்திரிக்கையில் வருதோ அதே மாதிரி எழுதி அதை போய் போஸ்ட்லாம் பண்ணிவிட்டு காத்திருந்திருக்கேன். ஸோ இவர் ஒரு கவிதை சொன்ன உடனே எனக்கு அந்த காலத்தில் நான் எழுதின கவிதை ஒன்று எனக்கு வந்துருச்சு. தோழர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உண்மையிலே இங்கே வந்தது எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழில் 138 நூல்கள் எழுதின ஒரு மனுஷன். இதே எனக்கு எப்படி தெரியும்னா, நான் வருஷம் நான் ஒரு சமம்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்கேன். அதில் வருஷம் என்னால் முடிஞ்ச நூல்களை வாங்கி ஏதாவது ஒரு நூலகத்துக்கு அனுப்பணும். இது நன்கொடை வாங்கியோ அல்லது பிறரிடம் கடனாக பெற்றோ இதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். அதில் ஏதோ என்னால் முடிஞ்ச கவிதைகளை மட்டும் வாங்கி அனுப்பணும். ஏன்னா கதை வாங்கிறதுக்கு ஆள் இருக்குது, கட்டுரைகள் வாங்க ஆள் இருக்குது, எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது. ஆனால் கவிதைக்கு மட்டும் ஆள் இல்லை. கவிதைகளை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை தமிழ்நாட்டில், இன்க்ளூடிங் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறார் அவர். ஸோ கவிதைகளை வாங்குவதற்கு யாருமே இல்லை.
அப்படின்னும் போது இந்த கவிதைகளை நம்ம தான் வாங்கணும். அதனால் நான் ஒரு புதிய யோசனையை கூட இந்த நேரத்தில் எனக்கு தோன்ற யோசனையை நான் இந்த இடத்துல சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எப்படி நம்ம ஊரில் காது குத்து, ஏன்னா இப்போ கல்யாணம் இது மாதிரி விசேஷங்கள் நடக்கும்போது அந்த விசேஷம் நடத்துகிறவருக்கு மொய் எழுதுவாங்க. அது மாதிரி ஒரு கவிஞர் ஒரு நூல் வெளியிடும் பொழுது மற்ற சக கவிஞர்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு அந்த புத்தகத்தை ஒரு மொய்யாக எழுதி அதை வாங்கிடணும். அதோட அர்த்தம் என்னென்னா, இவர் இன்னொரு புக்கு போடும்போது மற்றவங்களாம் அதை வாங்கணும். இது ஒரு கிராம பொருளாதாரத்தில் ஒரு குடும்பத்தை மற்ற குடும்பங்கள் காப்பாற்றுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அதே நடைமுறையை ஏன் புத்தகங்களுக்கு கொண்டு வரக்கூடாது, குறிப்பாக பதிப்பாளர்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு யோசனையை நான் அந்த நேரத்தில் முன்வைக்க விரும்புகிறேன். நலிந்த திரைப்படங்களுக்கு எப்படி அரசு மானியம் தருகிறதோ அது மாதிரி ஒவ்வொரு பதிப்பாளருக்கும் அரசு மானியம் தர வேண்டும். எப்படி தமிழ்நாடு எங்கும் புத்தக திருவிழாக்களை நடத்தி அதை மிகப்பெரிய கொண்டாட்டமாக மக்களிடம் அரசு கொண்டு போய் சேர்க்கிறதோ அதுபோல் இந்த பதிப்பாசிரியர்களையும் அரசு காப்பாற்ற வேண்டும் என்ற இந்த கோரிக்கையும் நான் இந்த நேரத்தில் முன்வைக்கிறேன். அப்படி நான் வாங்கி அனுப்புவதற்காக போன போது தான் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களுடைய நூல்களை போய் பார்த்தேன். சார் எவனாச்சும் ஒரு 10-20 புக்கு எழுதியிருப்பார், அதெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு போனேன். நான் போய் உட்காந்துருக்கேன், அவன் எடுத்து கீழே அடுக்கிக்கிட்டே இருக்கான். என்னடா இங்கே வா நிப்பாட்டு, அவர் பதிப்பித்த புஸ்தகத்தை நான் கேட்கலப்பா, அவர் எழுதின புஸ்தகத்தை மட்டும். இல்லை சார், எல்லாமே சார் எழுதினதான் சார். 138 புத்தகங்கள் எழுதின ஒரு நிறை குடம் என்னை வாழ்த்தியது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் நந்தலாலா அவர்கள் எங்கள் எழுத்தாளர் சங்கத்தை சேர்ந்தவர். நான் அவர் மேடையில் பேசும்போது தரையில் உட்கார்ந்து கேட்டவன். ஏன்னா காலம் எப்படியோ என்னை கொண்டு அவர் பக்கத்தில் உட்கார வைத்து விட்டது. அவர் ரொம்ப அனுபவித்து ரசித்து ஒவ்வொரு கவிதையும் அவர் பேசினார். அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள். விஜய் சேதுபதியே ஒரு கவிதை. விஜய் சேதுபதி கவிதை எழுதாத ஒரு கவிஞன். இதை நான் விஜய் சேதுபதி வாழ்ந்தவன் என்பதால் இதை நான் சொல்கிறேன். விஜய் சேதுபதியோடு வாழ்ந்தவன் என்பதால், அருகிலிருந்து பார்த்தவன் என்பதால் இதை நான் சொல்கிறேன். இது புகழ்ச்சிக்காக அல்ல, அது விஜய் சேதுபதியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒரு 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 மனிதனை நம்ம பார்க்குறோம், நம்ம அப்சர்வ் பண்ண விஷயத்தை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். விஜய் சேதுபதியுடைய கண்கள் இருக்குது பாருங்களேன், அந்த ஒரு மனிதனுடைய கண்களை பார்க்கும்போதே தெரியும். அப்படி விஜய் சேதுபதியோட கண்களில் குடி கொண்டிருக்கிற அந்த கருணையும் அன்பும் இருக்குல்ல, எனக்கு தெரிந்து இந்தியாவில் எந்த நடிகர்கிட்டையும் இல்லை, எந்த நடிகர்கிட்டையுமே கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒரு விஷயத்தை இந்த மேடையில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். விஜய் சேதுபதி என்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு நடிகனாக ஆகியிருப்பார், கண்டிப்பாக ஆகியிருப்பார், வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒரு திறமையுள்ள ஒரு ஆள், ஒரு திறமையுள்ள ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு என்பது கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அவர் தன்னுடைய நடிப்பு திறனை அவர் கண்டிப்பாக வெளிக்காட்டியிருப்பார். ஆனால் நான் விஜய் சேதுபதியை சந்திக்காமல் போயிருந்தால் நான் ஒரு தர்மதுரையை இழந்திருப்பேன், நான் ஒரு தர்மதுரையை இழந்திருப்பேன், நான் ஒரு தென்மேற்கு பருவக்காற்றை இழந்திருப்பேன், நான் ஒரு இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ஒரு படம், அற்புதமான ஒரு படம் இருக்குது, நிறைய தோழர்கள் அதை பார்த்துட்டாங்க, அற்புதமான ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை எஸ். ராமகிருஷ்ணனுடைய கதை இப்போ போட்டு பார்த்தா அவ்வளவு சிறப்பாக இருக்குது. அது உண்மையிலே யாருக்கு கொடுத்து வைக்க போகுதுன்னு தெரியல எனக்கு. நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நாளாக ஒரு பறவையை பூட்டி வச்சுக்கிட்டே இருக்கும்போது அது உள்ளே அந்த பறவை வளர்ந்துரும்ல, அது மாதிரி அந்த பறவை நல்லா வளர்ந்து செழுமையாக இருக்குது. திறந்து விட்டோன்னே ஆகாயத்தில் 2 ரெக்கையை விரித்து பறக்க போகுது. அது உண்மையிலே அந்த 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 கூண்டை திறந்து விட போகிற அது யாருன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அப்படி சில நல்ல படைப்புகள், மாமனிதன் ஒரு படம் எனக்கு கிடச்சிருக்காது.
ரஷ்யாவில் அவ்வளவு பெண்கள், அவ்வளவு ஆண்கள் கண்ணீர் விட்டு அழுதாங்க. என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார், இவர் உண்மையிலே ஆக்டரா இல்லை அந்த கிராமத்தை சேர்ந்தவரான்னு கேட்டார். அவர் உண்மையில் ஆக்டரு. இல்லை இல்லை, நீ 2 குழந்தைகளோட ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து நடிக்க வச்சுருக்க. இல்லைப்பா, அவர் உண்மையிலே நடிகர்ப்பா அப்படின்னு விளக்கம் கொடுத்து நான் பேசினேன். என்ன காரணம்னா, இந்த பட்ஜெட் இல்லாமல் வந்து இந்த ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க வந்து இது மாதிரி வேலையை செஞ்சுருவாங்க. உண்மையாக நிஜமான ஆட்களை பிடிச்சி கொண்டு வந்து அதேமாதிரி உட்கார வச்சுக்க அதேமாதிரி எடுத்துருவாங்க. இது வந்து இதனாலேயே வந்து அவங்க சந்தேகத்தோடு கேட்குறாங்க. இல்லை இல்லை, அப்படி நவீன யதார்த்த ஒரு எளிமையான ஒரு மனிதன். அப்படி விஜய் சேதுபதி இங்கே வந்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா விஜய் சேதுபதி ஏன் ஒரு எழுதாத ஒரு கவிதைன்னு நான் சொன்னேன், அதில் ஒரு காரணம் இருக்குது. எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், கவிதையின் முழு வேலையை தயையை உருவாக்குவது தான், காருண்யத்தை உண்டாக்குவது தான், தயையை உண்டாக்குவது தான். ஒரு நாள் ஒரு படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, நான் ஆற்றுக்கு மறுகரைக்கு போகணும், அதுக்காக போட்டில் ஜாமான் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் அந்த பக்கம் போனால் தான் ஷூட்டிங்கு, லைட் வேறு போய்கிட்டு இருக்கு. படப்பிடிப்பில் நான் எப்பயுமே வந்து என்னுடைய சொந்த காசை போட்ட மாதிரியே நடந்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா பணம் வந்து வீணாயிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அது என்னோடய பழக்கம், அது ஒரு கெட்ட பழக்கமும் கூடாது. அப்போ அதுக்கான வேலையை நான் கற்றுக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு காட்சியை நான் பார்க்குறேன். ஒரு வயதான கிழவி, அதுக்கு மொழி கூட தெரியலை, மலையாள மொழி பேசிக்கிட்டு அந்த அம்மா வந்து ஒரு பாட்டி ஒருத்தவங்க வர்றாங்க. தட்டு நிறைய வடை, புறுக்க வடை வச்சுருக்காங்க. வச்ச உடனே அது நேராக விஜய் சேதுபதிகிட்ட வந்து கேட்குது. சேதுக்கிட்ட வந்து வடை வேணுமான்னு கேட்குது. ஆமாம் வேணும், நீ வா, ஒரு வடை எடுத்து சாப்பிட்றாப்புல. நான் தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வடை சாப்பிட்ட உடனே வடை டேஸ்ட்டாக இருக்குது, பிடிச்சி போச்சு போல தெரியுது. அந்த பாட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த ஒட்டு மொத்த வடை இருக்குல்ல, அது எப்படி ஒரு 50-60 வடை வச்சுருக்கோம், அந்த கூடிய மொத்தமாக வாங்கிட்டாப்புல. இந்த பாட்டிக்கு காசை கொடுக்குறான்ட்டாப்புல. அடடா, இது ஒரு கவிஞன் செய்யக்கூடிய வேலையாச்சேன்னு நான் நினச்சேன். இது ஒரு கவிஞன் செய்யக்கூடிய ஒரு வேலையாச்சே இந்த வேலை. இது டக்குனு யாருமே செஞ்சிட மாட்டாங்கல்ல. இது மாதிரி எண்ணற்ற விஷயங்களை நான் விஜய் சேதுபதிகிட்ட நோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை ஒரு எழுதாத ஒரு கவிஞன் கவித்துவ மனசோடு இருக்கிறனால தான் விஜய் சேதுபதியை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கவிதை எனக்கு பிடிக்கும் இல்லையா. அப்போ எழுதாத அந்த மாதிரியான மன உணர்வு உள்ள ஒரு மனிதனை வந்து இதை தான் நான் வந்து டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ்னு சொல்கிறேன். ஒரு தொடர்பற்ற ஒரு தொடர்பு. இப்போ நம்ம எல்லாருமே வந்து இலக்கியங்கிற ஏதோ ஒரு தொடர்பில் இங்கே சம்மந்தப்பட்டிருக்கோம். அந்த தொடர்பு வந்து வெளியில் நமக்கு தெரியுமா? பேசினா தான் தெரியும், கம்யூனிகேட் பண்ணால் தான் தெரியும். அப்படி கம்யூனிகேட் பண்ணாமல் நம்ம எல்லாம் ஒரு இடத்துல வந்து அப்படி கூடி இருக்கிற இந்த தொடர்பு தான் வந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த மேடைக்கு நன்றி சொல்ல தான் வந்தேன். எனக்கு உண்மையிலே இந்த நாள் ரொம்ப ஒரு நிறைவான ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா ஒரு கவிதை, இந்த கவிதை எப்படி எளிமையாக இருக்கா, இந்த கவிதை புரிந்து கொள்ளப்படுமா, புரிந்து கொள்ளப்படாதா, இது காலத்தில் நிற்குமா, நிற்காதா, இதை வாசிப்பாங்களா இல்லை வாசிக்க மாட்டாங்களா, இல்லை இது கவிதையே கிடையாது, எல்லாமே வந்து கூற்றுகள், சொற்கூற்றுகள், வெறும் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு அறிவுஜீவி நவீன கவிதை உலகம் இதை புறங்கையால் தள்ளுமா, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக கவிதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். கவிதையிலேருந்து தான் நான் பிறந்தேன். என்னுடைய ஆதி கலை வந்து கவிதை தான். ஆனால் சினிமா இயக்குனராக அறியப்பட்டு விட்டேன். நான் அங்கேருந்து கிளம்பி வரும்போது நான் ஒரு கவிஞன் தான். இந்த பாரதிராஜா சார் படத்தில் பாடல் 1 கோடி செய்தேன் கேட்டவருக்கு ஞானம் இல்லைன்னு சுதாகர் இடுப்பு வரைக்கும் ஒரு வேஷ்டி கட்டிட்டு மலை மேலே ஓடுவார் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ஆள் தான் நான். அங்கேருந்து அப்படி ஓடி வந்த ஆள் தான் நான். ஸோ பேசிக்காகவே நான் ஒரு பொயட்டு தான். பொயட்ரியிலேருந்து தான் நான் வந்தேன். நான் அறியப்பட்டது இயக்குனராக அறியப்பட்டேன். ஸோ அப்படி நான் எழுதியது என்ன அப்படின்னு எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு
ஏக்கம் இருக்குது. அது என்ன ஏக்கம்னா, ஒரு நதிக்கு அடியில் ஒரு கூழாங்கல் மாதிரி இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அவ்வளோதான். இன்றைக்கி அது என்னுடைய மன எண்ணம் வந்து அதுதான். அது வந்து ஏதாவது ஒரு இடத்துல இந்த உலகத்தில் அது ஜீவிச்சிருக்கணும், வாழணும். அது மட்டும் எனக்கு போதும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு செயல்பாடாக நான் பார்க்குறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எல்லாருமே எழுத்துலேருந்து காட்சிக்கு போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் என்ன காட்சியிலேருந்து எழுத்துக்கு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. இது நியாயமான ஒரு கேள்வி தான். ஆனால் என்னையை பொறுத்த மட்டும் நான் இன்னும் பேனாவில் எழுதுறதுனால என்னையை பொறுத்த மட்டும் எழுத்தில் தான் வந்து ஒரு காட்சி உருவாக முடியும். எழுத்தில் தான் ஒரு காட்சி அது உருவாக முடியும் அப்படின்னு ரொம்ப ஆழமாக நான் நம்புகிறேன். ஸோ இந்த நல்ல வேலையில் உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ்ரா சாருக்கு ரொம்ப சந்தோஷம். நந்தலாலா அவர்களுக்கும் நாகராஜ் அவர்களுக்கும் சொல்லுங்கள். இந்த கவிதை தொகுப்பை நான் 1992ஆம் ஆண்டு நடந்த கலை இலக்கிய இரவுக்கு, திருப்பரங்குன்றம் கலை இலக்கிய இரவுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். ஏன்? அந்த கலை இலக்கிய இரவில் நான் ஒரு அடிமட்ட தொண்டனாக வேலை செஞ்சேன். அந்த கலை இலக்கிய இரவில் நான் வந்து ஒரு 19-20 வயது மாணவனாக அதில் நான் வேலை செய்தேன். 21 வயது மாணவனாக நான் வேலை செய்தேன். அந்த மேடையில் தான் நான் முதலாக இயக்குனர் பாலுமகேந்திரன் அவர்களை நான் பார்த்தேன். அந்த மேடை என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை. அதனால் 1992ஆம் ஆண்டு திருப்பரங்குன்றம் கலை இலக்கிய இரவுக்கு நினைவில் ஒளிரும் இந்த ஜிமிக்கி கம்மல் என்ற என்னுடைய நூலை சமர்ப்பிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.